நாடாளுமன்ற தேர்தலுக்காக திமுக மதிமுக தொகுதி பங்கீடு தொடர்பாக இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தையானது நடைபெறுகிறது. மேலும் இது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ரமேஷ் வழங்கிட கேட்கலாம். ரமேஷ் வணக்கம். மதிமுக முதல் கட்ட பேச்சுவார்த்தை கடந்த பொழுது நடந்தப்பவே 2 மக்களவையும் ஒரு மாநிலங்களவை தொகுதியும் கேட்டிருந்தாங்க. இன்றைய பேச்சுவார்த்தையில் இதற்கான உடன்பாடு எட்டப்படுமா? திமுக தரப்புல இருந்து என்ன நிலைப்பாடுல இருக்காங்க? விவரம். திமுக மதிமுக இடையே தொகுதி பங்கீடு தொடர்பான உடன்பாடு இன்று எட்டப்படும் எனவும் இன்னும் அரை மணி நேரத்தில் இந்த தொகுதி பங்கீடு தொடர்பான ஒப்பந்தம் கையெழுத்தாகும் என்றும் தகவல் வெளியாகி இருக்கிறது. அதற்கான பேச்சுவார்த்தை என்பதுதான் அண்ணா அறிவாலயத்தில் நடைபெற்று வருகிறது. திமுக பேச்சுவார்த்தை குழுவுடன் மதிமுக பேச்சுவார்த்தை குழு அண்ணா அறிவாலயத்தில் சந்தித்து இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தையை நடத்தி வருகிறது. மதிமுகவை பொறுத்தவரைக்கும் கடந்த 2019 நாடாளுமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில் ஈரோடு மக்களவை தொகுதியில் போட்டியிட்டு இருந்தது. இந்த முறை ஈரோடு தொகுதி இல்லாம திருச்சி அல்லது விருதுநகர் தொகுதியை தங்களுக்கு ஒதுக்க வேண்டும் என்பது மதிமுகவின் கோரிக்கையாக இருக்கிறது. 2 மக்களவை மற்றும் ஒரு மாநிலங்களவை தொகுதியை ஒதுக்க வேண்டும் என்று மதிமுக தரப்புல கேட்கப்பட்டு வரக்கூடிய சூழல்ல திமுக தரப்புல மதிமுகவுக்கு ஒரு மக்களவை தொகுதி மட்டும் இப்போது ஒதுக்கிவிட்டு ஒரு மாநிலங்களவை தொகுதியை பின்னர் ஒதுக்கலாம் என்ற திட்டம் இருப்பதாக சொல்லப்படுகிறது. அந்த வகையில மதிமுகவுக்கு ஒரு மக்களவை தொகுதி இன்று ஒதுக்கப்படும் எனவும் அதற்கான ஒப்பந்தம் இன்று கையெழுத்தாகும் என்றும் தகவல் வெளியாகி இருக்கிறது. இருதரப்பு பேச்சுவார்த்தை முடிந்ததற்கு பிறகு மதிமுகவுக்கு எத்தனை தொகுதி, அது எந்த தொகுதி என்ற அதிகாரப்பூர்வ அறிவிப்பு என்பதும் வெளியாகும். விவரங்களுக்கு நன்றி ரமேஷ். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.